எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல் ராம்ப் டைரிஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு டே 2 ஆஃப் 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பார்க்க போறீங்க. நான் என்னோட இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சை பிளான் பண்ண மாதிரி சூப்பரா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஐ ஹோப் நீங்களும் ப்ராப்பரா பிளான் பண்ணி கரெக்டா முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டா நீங்க பிளான் பண்ண மாதிரி 2 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டே 1 and 2 டன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஆக்சுவலி கமெண்ட்ல வந்துட்டு ஒரு சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க, நீங்க வாக்கிங் பண்றது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்றீங்களா இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 10:30 11 o'clock அந்த டைம்ல தான் வந்துட்டு வாக்கிங் பண்ணுவேன். எனக்கு அப்பதான் டைம் வந்து கிடைக்கும். அதனால நான் அந்த டைம் யூஸ் பண்ணி வாக்கிங் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வாக்கிங் பண்ணலாம். இந்த டைம்ல மட்டும் தான் வாக்கிங் பண்ணணும், ஏர்லி மார்னிங் மட்டும் தான் வாக்கிங் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஏர்லி மார்னிங் டைம் இருக்கிறவங்க அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. அது இன்னும் நமக்கு எஃபெக்டிவா இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். சப்போஸ் அந்த ஏர்லி மார்னிங் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஹோல் டேல உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணி வாக்கிங் பண்ணலாம். நம்ம ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். சாப்பிட்டு உடனே வாக்கிங் பண்ணக்கூடாது. சாப்பிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப் விட்டு அதுக்கப்புறமா உங்களோட வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வாக்கிங் முடிச்சுட்டு உடனே டக்குன்னு போய் ஸ்டேபிளா போய் ஒரு இடத்துல உட்காந்துடக்கூடாது. ஓகேவா? ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு ஒரு 1 or 2 minutes வந்துட்டு ஸ்லோவா நம்ம வாக்கிங் பண்ணும்போது ஒரு ஸ்பீட் மெயின்டைன் பண்ணியிருப்போம். ஸோ சடனாக அதை ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு மசில் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes மெதுவாக ரிலாக்ஸ்டாக வாக்கிங் பண்ணிட்டு கால் நல்லா முடிஞ்சா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அது மாதிரி சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? அதே மாதிரி வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு உடனே எதுவும் சாப்பிடக்கூடாது. ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேப் விட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன சாலிட்ஸ் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கலாம். ஓகேவா? தண்ணிலாம் நீங்க குடிக்கலாம். ஒரு 5 minutes கேப் விட்டு நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம். சாலிடா எதனா சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ற ரொட்டீன். இது வந்து ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு, எனக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுத்தது. இந்த 90 டேஸ் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்துட்டு நம்மளோட மம்மி டம்மியை வந்துட்டு கம்மி பண்றது. ஓகேவா? ஸோ இன்னைக்கு என்னோட ஸ்டொமக் வந்துட்டு எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கு அப்படின்றத மெஷர் பண்ணி நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு இன்ச் டேப் எடுத்துக்கோங்க. இன்ச் டேப் எடுத்துட்டு கரெக்டா வந்துட்டு மேல கீழன்னு போயிடாம வயிறோட சென்டர் பகுதி இருக்குல்ல, நம்மளோட பெல்லி பட்டன் தொப்புள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு மேல கரெக்டா வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட பெல்லி சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா 37 inches இருக்கு. இன்னைக்கு டே 2 வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். ஸோ 30 days கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு வந்து என்ன ஒரு சேஞ்சஸ் நடக்குது, எவ்வளோ இன்ச்சஸ் கம்மியாகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா வெயிங் மிஷினில் வந்துட்டு எனக்கு வெயிட் லாஸ் ஆன மாதிரியே தெரியல, ஆனால் நான் டயட் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்ச் லாஸ் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி இன்ச் டேப் இருந்தால் நீங்கள் வந்துட்டு இன்னும் எக்ஸாக்டாக நான் வந்து ஃபுல் பாடி வந்துட்டு எனக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு வந்து ஃபுல்லாகவே நான் மெஷர் பண்ணி செக் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக உங்களோட கை தனியாக, உங்களோட அப்பர் பாடி, உங்களோட லோவர் பாடி, உங்களோட தைஸ் ஏரியா, உங்களோட பெல்லி ஏரியா அப்படின்னு வந்து தனித்தனியாக நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களோட சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ இன்ச்சஸ் கம்மியாக இருக்குது அப்படின்றது எக்ஸாக்டாக தெரிஞ்சிடும். இப்போதான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 2 days தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் 90 days பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும், ஒரு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இன்னைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட டே 2 நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண, என்னென்ன ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற ஃபுல் டே ரொட்டீன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே 2 எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் பார்த்தோன்னா 70.5 kg இருந்தது. மார்னிங் கிச்சனுக்கு போனது முதல் வேலையாக ஜீரா சினமின் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்து குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு 6:30 வந்துட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து வாட்டர் வந்து குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 9:30 வந்து பெரிய நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹாட் வாட்டர் பெப்பர் ஆட் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்பவே டைம் எடுத்து பொறுமையாக குடித்தேன். அதுக்கப்புறம் ஹோல் நைட் சோக் பண்ண பாதாம் வந்துட்டு ஒரு 6 நம்பர் வந்து ஜூஸ் குடிக்கும் போதே எடுத்துக்கிட்டேன். ஒயருக்கு நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. இன்னைக்கு டேக்கான வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். 0 steps பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு 45 minutes. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 5000 steps கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ போயிட்டு நெக்ஸ்ட்டு என்னோடய ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எக்ஸாக்டாக 5000 steps கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
ஜூஸ் நல்ல பெரிய கிளாஸ் நிறையா குடிச்சிட்டு கூடவே பாதாம் சாப்பிட்டதுனால பசி இல்லை. ஸோ டேரெக்டாக வந்து வாக்கிங் ஒர்க் அவுட்ஸ்லாம் முடிச்சுட்டு பிரஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு 12 o'clock வந்துட்டு சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வீட்டில் சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தோம். ஸோ கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு நிறையா சிக்கன் பீசஸ் கொஞ்சம் மாம்பழம் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அவ்வளோதான். நான் எதுவும் மிட்டில் வந்துட்டு எதுவும் எடுத்துக்கல, எந்த ஸ்நாக்கும் எடுத்துக்கல. சிக்கன் நிறையா எடுத்ததுனால நல்லா பசி தாங்குச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 சப்பாத்தி, பீட்ரூட் பொரியல் அண்ட் சட்னி வச்சு எடுத்துக்கிட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு டேவும் வீடியோவில் நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிறேன், எவ்வளோ நேரம் வாக்கிங் பண்ணுறேன், எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்றது நான் வீடியோ மூலமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க, எவ்வளோ நேரம் வாக்கிங் பண்ணுறீங்க, இல்லை எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஃபிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ் நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அது எவ்வளோ நேரம் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்ல ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் டெய்லி கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்கும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நாளைக்கு ஈவினிங் 6:30 PM மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் டாட்டா பாய்.